தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நம்ம டாப் 10 தமிழ் சேனல்ல சக்சஸ்ஃபுல்லா யூடியூப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த யூடியூப் சீரிஸ்ல எப்படிலாம் வீடியோ ஷூட் பண்ணும், என்ன மைக் யூஸ் பண்ணும், எப்படிலாம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும், எப்படி ப்ரொஃபஷனலா நம்ம வீடியோவை எடிட் பண்ணும், எப்படி யூடியூப்ல அப்லோட் பண்ணும் போன்ற யூடியூபோட டோட்டல் விஷயமும் அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல இது யூடியூப் சீரிஸோட முதல் எபிசோட்னால இது வரைக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் இதுக்கு மேல யூடியூப் சேனல் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறவங்களுக்கும் ஒரு சில பிகினர் டிப்ஸ் தரலான் இருக்கோம். இந்த பிகினர் டிப்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க யூடியூபோட பிகினர் டிப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த யூடியூப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணதே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றதுக்காக தான். உங்களுக்கு யூடியூப் சேனல் சம்பந்தமா எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு முடிஞ்சா நாங்க கமெண்ட்ல ரிப்ளை பண்றோம், இல்லனா அதுக்காக தனியான யூடியூப் வீடியோ போடலாம். உங்களுக்கு யூடியூப் சேனல் சம்பந்தமா எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண என்ன வேணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட ப்ரொஃபஷனலான கேமரா இருக்கணும், என்னோட ப்ரொஃபஷனலான வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ற மைக் இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலா எடிட்டிங் ஸ்கில்ஸ் வேணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு லோகோ வேணும், அதுக்கப்புறம் இன்ட்ரோ அனிமேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் விட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு முக்கியமா தேவை பொறுமை. கண்டிப்பா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் யூடியூப் சேனல் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோலே இவ்வளவு வியூஸ் வரணும், அந்த வியூஸ் வச்சு நான் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா இது யூடியூப்ல நடக்கவே நடக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 600 மணி நேரத்துக்கான புது வீடியோஸ் யூடியூப்ல அப்லோட் ஆகுது. அந்த 600 மணி நேரத்து வீடியோல உங்க வீடியோ எந்த மூலையில இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா நீங்க போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸை தவிர யாருமே பார்க்க மாட்டாங்க. அதனால யூடியூப்ல எடுத்தோடனே பெரிய growth பார்க்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அதுக்கு எக்ஸாம்பிளா என்னோட யூடியூப் சேனலோட growth காட்டுறேன் பாருங்க. ஓகே, என்னோட சேனலோட growth பாருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணது 3 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 1, 2017 தான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணோம். இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் வந்த வியூஸ் வெறும் 31 வியூ தான் அன்னைக்கு ஒரு நாளைக்கு. ஸோ அப்படியே நான் கன்சிஸ்டண்டாக வீடியோ போட்டுகிட்டே இருக்க அந்த வீடியோ வியூஸ் வந்து 3வது மாதத்தில் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு கிராஃப். ஸோ இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 3187 வியூஸ் போயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சமாக தான் அந்த சேனல் க்ரோத் ஆகும். விடாமல் வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இந்த சேனலோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3187 பேர் பார்க்குறாங்க வீடியோஸ் எல்லாமே. உங்களோட எய்ம் அந்த கிராஃபை மேலே கொண்டு போறதுல தான் இருக்கணும் ஒழிய எடுத்தோடனே அந்த லெவலுக்கு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ நீங்க வீடியோஸ் போட தான் படிப்படியாக தான் உங்களோட வியூஸ் அந்த கிராஃப் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். அதனால யூடியூப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஓகே, நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்ன வீடியோஸ் போடலாம்? ஏதாவது ஒரு மூவிலேருந்து சாங் எடுத்து போடலாமா, இல்லை மூவிலேருந்து பர்டிகுலர் சீனை கட் பண்ணி போடலாமா, இல்லை டிவியில் ஏதாவது சீரியல் எடுத்து போடலாமா, இல்லை டிவியில் வர லைவ் ப்ரோக்ராம் எடுத்து போடலாமான்னா கண்டிப்பா இதெல்லாம் யூடியூப்ல கூடவே கூடாது. ஏன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கண்டென்ட் நீங்க எது எடுத்து போட்டாலும் அது காப்பிரைட் கண்டென்ட்ல மாட்டிக்கும். அது கண்டிப்பா உங்க சேனலையே பேன் பண்ணிடுவாங்க. முன்னையாவது பாத்தீங்கன்னா நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் 3 சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்ப யூடியூப்ல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராப்ளம் வரனால இப்போ ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலே உங்க சேனலையே பேன் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அடுத்தவங்க வீடியோஸ் எதுவுமே நீங்க எடுத்து போடக்கூடாது. என்ன மாதிரி வீடியோஸ்லாம் யூடியூப்ல போடலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு டிராயிங்ஸ் நல்லா வருதுன்னா டிஃப்ரெண்டான டிராயிங்லாம் எப்படி வரையிறது அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி போடலாம். இல்லை எனக்கு நல்லா சமைக்க வரும்னா டிஃப்ரெண்டான டிஷ்லாம் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணி போடலாம். இல்லை நான் நிறைய கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் மொபைல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்ப்பேன்னா நீங்களும் எங்களை மாதிரியே டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் அதிகமாக ஊர் சுற்றுவேன், நிறைய டூர்ஸ் போவேன் அப்படின்னா வீலாகிங்னு சொல்லுவாங்க. யூடியூப்ல வீலாகிங் வீடியோஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதாவது மற்றவங்க போக முடியாத இடத்துக்குலாம் நீங்கள் போறீங்க அப்படின்னா அந்த இடத்த பற்றிய விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணி அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி அதை ஒரு வீடியோஸாக போடலாம். அதை வந்து வீலாகிங்னு சொல்லுவாங்க. இல்லை நான் நல்லா பைக் ஸ்டண்ட்லாம் பண்ணுவேன் அப்படின்னா பைக் ஸ்டண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் போடலாம்.
ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோ அது சம்மந்தமான வீடியோஸ் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த லெவல் போட முடியும். இப்போ உதாரணத்துக்கு மற்றவங்கலாம் பண்ணுறாங்கன்னு நீங்களும் அதே கான்செப்ட் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா, இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு 4 கான்செப்ட் இருக்குன்னா நீங்கள் 4 வீடியோஸ் தான் பண்ண முடியும். அடுத்தது 5வது வீடியோக்கு உங்களுக்கு கான்செப்டே இருக்காது. அதனால நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இதுவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் பத்தி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா 1000, 2000, 3000 வீடியோஸ் கூட நீங்க அடுத்தடுத்து போட்டுட்டே இருப்பீங்க. அதனால நீங்க அதிகமா எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அது சம்பந்தமான யூடியூப் வீடியோஸ் போட ஆரம்பிச்சு. சில பேர் யூடியூப்ல பண்ற மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 3 டெக் வீடியோஸ் போடுவாங்க, நாளைக்கு பாத்தீங்கன்னா சினிமா நியூஸ் போடுவாங்க, நாளான்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன்னி வீடியோஸ் ஏதாவது போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் க்ரோத் ஆகவே ஆகாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்கள் சேனலுக்கு வரேன், இன்னைக்கு நீங்கள் ஒரு டெக் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டெக் வீடியோஸ் பார்த்து நான் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ ஏன்னா எனக்கு டெக்னா ரொம்ப பிடிக்கும், அதனால டெக்கோட அப்டேட்ஸ்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நாளான்னைக்கு வரேன், நீங்கள் சினிமா நியூஸ் போட்டிருக்கீங்க, அப்போ எனக்கு டெக் தான் பிடிக்குங்கிறப்ப உங்களுக்கு சினிமா நியூஸை நான் பார்க்கவே மாட்டேன். இந்த சேனலில் என்ன சினிமா நியூஸ்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அது சம்மந்தமான வீடியோஸ் போட்டால் தான் உங்கள் சேனல் கண்டிப்பாக க்ரோத் ஆகும். அதனால ஒரே ஒரு கான்செப்ட் எடுத்து அது சம்மந்தமான வீடியோஸ் போட்டுட்டே வாங்க. அதே மாதிரி யூடியூப் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சினா நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போடணும். என்னோட பர்சனல் சஜஷன் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 வீடியோஸாவது போடுங்க. ஸோ உங்களால் முடியலன்னா வாரத்துக்கு 2 வீடியோவாவது போடுங்க. அப்போ தான் உங்களோட சேனல் கிராஃப் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வீடியோஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிங்கன்னா, வியூஸ் வரட்டும், சப்ஸ்கிரைபர் வரட்டும்னு வெயிட் பண்ணிங்கன்னா, அந்த பழைய சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுவார், நீங்கள் வீடியோஸ் போடாமல் இருந்தால் உங்கள் சேனலையே மறந்துடுவாங்க. அதனால் ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் பழைய சப்ஸ்கிரைபரை மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி புதுசாக வரவங்களும் ஆட் ஆகிட்டே வருவாங்க. அப்போ தான் உங்கள் சேனலோட கிராஃபும் மேலே போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வீடியோஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 இல்லைனா 3 வீடியோஸாவது போடுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி வீடியோஸ் போடுறாங்க. டெய்லி வீடியோஸ் போட்டால் இன்னும் நல்லது, ஃபாஸ்ட்டாக சேனல் க்ரோத் ஆகும். ஆனால் சில பேர் டெய்லி வீடியோஸ் போடுறங்கிற பேரில் ஏதாவது மிஸ்டேக்காக ஷூட் பண்ணாலும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டேக்கான வீடியோஸை அப்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, குவாலிட்டியான வீடியோஸ் போடுங்க. ஸோ நீங்கள் ஷூட் பண்ணுறது ஏதாவது மிஸ்டேக்காக வந்தால் திரும்ப ரீஷூட் எடுங்க. எடிட் பண்ணுறப்ப ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ரீஎடிட் பண்ணுங்கள். அதனால் பக்காவான ஷூட்டிங் எடுத்து பக்காவாக அப்லோட் பண்ணுங்கள். வாரத்துக்கு என்னோட சஜஷன் 3வது போடுங்க. அட்லீஸ்ட் 2 வீடியோஸாவது வாரானா அப்லோட் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் உங்கள் சேனல் மேலே வரும். உங்கள் யூடியூப் சேனலோட பிராண்ட் நேமை டெவலப் பண்ணுங்கள். பிராண்ட் நேம்னா உங்கள் லோகோவோ, இல்லை நீங்கள் பண்ணுற இன்ட்ரோவோ, நீங்கள் எடிட் பண்ணுற விதமோ, இல்லை கேமராவோ, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்கோ கிடையாது. நார்மல் மொபைல்லேயே நல்ல கேமரா இருக்குது, அதை வச்சே ஷூட் பண்ணலாம். 300 ரூபாய் 400 ரூபாய்க்கே நல்ல மைக்லாம் இருக்குது, அதை வச்சே நம்ம ஷூட் பண்ணலாம். ஸோ பிராண்ட் நேம்னா என்னன்னா, உங்கள் சேனலுக்கு சில மக்கள் வராங்க, அப்படி வந்தாங்கன்னா ஏதாவது கற்றுக்கிட்டோ, இல்லை தெரிஞ்சுக்கிட்டோ, இல்லை என்டர்டைன் ஆகிட்டோ தான் வெளியே போகணும். அப்போ தான் உங்கள் சேனலை அவங்க மற்றவங்களோட ரெஃபர் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் சேனலுக்கு ஒருத்தவங்க வரப்ப ஏன்டா இந்த சேனலுக்கு வந்தோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகாது. ஸோ உங்கள் பிராண்ட் நேமை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா நல்ல நல்ல வீடியோஸ் மக்களுக்கு கொடுங்க. அவங்களே உங்கள் சேனலை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் க்ரோத் ஆயிரும். இதை தான் பிராண்ட் நேம்னு சொல்லுவாங்க. உங்கள் டேலண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, யூடியூப் நமக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன டேலண்ட் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மை பக்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூடியூப் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ்க்கு சில அவார்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. உங்கள் சேனலில் நீங்கள் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சேனலோட நேம் போட்டு சில்வர் பிளே பட்டன் யூடியூப் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் உங்கள் சேனலில் 1 million சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டு பிளே பட்டன் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதுவே உங்கள் சேனலில் நீங்கள் 10 million சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் பிளே பட்டன் யூடியூப் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் 1 year கழிச்சு என்னோட யூடியூப் சேனல் நேம் போட்டு என் கையில் என்னோட சில்வர் பிளே பட்டன் இருக்கணும் அப்படிங்கிறதோட ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணுங்க. எங்களோட சேனல் சார்பாகவும் நீங்கள் சில்வர் பிளே பட்டன் வாங்க வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த யூடியூப் பிகினர் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப் சீரீஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் கொண்டு வந்துட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் என்ன புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதை எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட டிப்ஸ், அது சம்மந்தமான வீடியோஸ் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறோம்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த யூடியூப் பிகினர் டிப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வர எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் வேற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.